சரி, இப்போ வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் நம்மளால் பார்க்க முடியுது, இஸ்லாமியர்கள் வந்து அங்கே மேலே கொண்டு போய் ஆட்டை வெட்டியே ஆகணுன்ற போராட்டங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நவாஸ் கனி அவர்கள் எம்பியாக இருக்கிறவர் வந்து அந்த மலை மேலே வந்து மாமிசத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்னு போலீஸ்காரங்களோட விவாதம் பண்ணுறது வந்து தெரிய வருது சார். ஆனால் அவர் வந்து ட்விட்டரில் என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் சமைக்கப்பட்ட உணவையே நாங்கள் மேலே கொண்டு போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. இதற்காக இந்த ஹிந்து விரோத போக்கை கடைபிடிக்கிறார் சார் அவர். இது என்னுடைய பார்க்குறப்ப இது திமுகவோட அஜெண்டாவாக இருக்குமோன்னு நான் பார்க்குறேன். அது திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. திமுக ஆட்சி அதிகாரத்தின் மேலே மிகப்பெரிய அதிருப்தி பொதுமக்கள் மத்தியில் வளர்ந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு வங்கி போலரைசேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. என்ன தான் திமுகவோட பி டீமாக விஜய் இருந்தாலும், விஜய் சிறுபான்மை ஓட்டுகளை பெரும்பான்மையாக பிரிப்பார், பெரிய அளவில் பிரிப்பாருங்கிறது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இலவச ஓட்டு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு ஒரு இலவச ஓட்டு. அவங்களுக்கு நிறையா ப்ராமிஸ் கொடுப்பாங்க, எந்த ப்ராமிஸையும் செய்ய மாட்டாங்க. எந்த ப்ராமிஸையும் செய்யாட்டனாலும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னா அந்த சிறுபான்மையினர்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு ஆதரவான ஒரே இயக்கம் திமுகவா என்பது போல் ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்கும். அதற்காக வந்து ஒரு சின்ன ரீதியிலான மத ரீதியிலான ஒரு பிரச்சனையை இங்கே கலைப்பின்னு திட்டமிட்டு திமுக அஜெண்டாவாக இது செயல்படுத்தப்படுதோன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். நவாஸ் கனி எங்கே எம்பியாக இருக்கார்? ராமநாதபுரத்தில் எம்பி. அவர் ஏனி சின்னத்தில் போட்டியிட்ட நவாஸ் கனி எஸ்டி கொரியனுடைய அதிபர். அவர் நம்மளுக்கு ஹிந்துக்கள் யாரும் எஸ்டி கொரியர் மூலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் என்று இந்த உங்கள் இன்ட்ரி மூலியமாக இந்துக்கள் அனைவற்றை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். முருக பக்தர்கள் அனைவரும் இனி எஸ்டி கொரியரை புறக்கணிக்க வேண்டும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். அவர் எம்பிக்கு நின்னப்போ தேர்தல் செலவுகளை எஸ்டி கொரியரில் வந்த வருமானத்தில் வச்சார செஞ்சார். அப்போ எஸ்டி கொரியரை இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்துக்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய செயலை நான் செஞ்சுட்டேன் பாருங்க அப்படின்னு அவன் சவால் விடுறான். மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டு போனேன், நான் சாப்பிட்டேன், இங்கே பாருங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யலாமா? அதே நீங்கள் சிக்கந்தரமலை என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு உங்கள் மசூதி இருக்கிற இடத்துல, உங்கள் தர்கா இருக்கிற இடத்துக்கு எய்த்தாப்புல நாங்கள் பன்னிக்கறி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதை எங்களை செய்ய வைக்கிறீங்க. சிக்கந்தர் மலைன்னு அதுக்கு பேர் வைக்கிறீங்க. சிக்கந்தர் யாரு? சிக்கந்தரோட அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாரு, பாட்டன் யாரு, பூட்டன் யாரு, கொள்ளு தாத்தா யாரு, யார் அவர்? எங்க முருகனுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம். ஏக இறைவன், ஆதி இறைவன், சிவபெருமானோட பையன் முருகன், அவருக்கு 2 மனைவிகள், தெல்லி தெய்வான, அவருக்கு அண்ணன் விநாயகர், அவங்களுக்கு அப்பா பார்வதின்னு எங்களுக்கு உறவு முறையோட இருக்கு. இதுக்கு 2000-3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கு எங்கள்கிட்ட. திருப்பரங்குன்ற மலை, முருகன் மலைன்னு சொல்றதுக்கு. சிக்கந்தருங்கிற மலை எப்போ உருவாச்சு? யார் அந்த சிக்கந்தர்? சிக்கந்தர் வந்து அங்கே தொழுகை நடத்தினாரா? சிக்கந்தருக்கு அந்த மலைக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க? இப்போ இந்துக்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும், இந்துக்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும். ஹிந்து போலரைசேஷனை இவங்களே உருவாக்கிடுவாங்க. ஒரு கோவில் வளாகத்தில் மொத்த மலையும் அது திருப்பரங்குன்ற மலை தான். அதனால தான் நாங்கள் மலையை சுற்றி கிரிவலம் வரோம். அதற்கான உயர்நீதிமன்றத்தின் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் போகலாம், தொழுகலாம், உங்கள் பண்டிகையில் கொண்டாடலாம். மற்றபடி உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதற்கான நீதிமன்ற உத்தரவு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதையும் மீறி நாங்கள் ஆட்டை வெட்டுவோம், மாட்டை வெட்டுவோம், நாங்கள் கறியை சமைச்சிட்டு போய் சாப்பிடுவோம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போய் பன்னியை வெட்டுவோம். ஒத்துக்குவீங்களான்னு சொல்லுங்க. இப்படி ஒரு நிலைப்பாட்டை இந்துக்கள் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். இந்துக்கள் இனி என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத தீர்மானிக்க போறதே இஸ்லாமிய வெறி பிடிச்ச மக்கள் தான். இஸ்லாமியர்கள் மத்தியிலே பிரபலம் இல்லாத எஸ்டிபிஐ என்ற கட்சி இஸ்லாமியர்களுக்குள் தனது செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு தீவிரவாத செயலை முன்னெடுக்கிறது, மத துவேஷ காரியத்தை முன்னெடுக்கிறது. அதற்கு நவாஸ் கனி என்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எம்பி எஸ்டிபிஐக்கு துணை போகிறார். அதுதான் அங்கே நடந்த உண்மை. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். தயவு செஞ்சு இந்துக்கள் அனைவரும் கையை குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நவாஸ் கனி எப்படி நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டான், அந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கான் நம்மளை. நான் மேலே போவேன், தர்காவுக்கு போவேன், அங்கே நான்வெஜ் எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிடுவேன். உங்கள் முருகன் மலை மேலே உட்காந்துக்கிட்டு, முருகன் தலை மேலே உட்காந்துக்கிட்டு நான் நான்வெஜ்ஜை சாப்பிடுவேன்னு துணிச்சலா, தெம்பா, தைரியமா உங்களுக்கு ஒரு ட்விட்டர் போடுறான்னா உங்களை அவன் மிரட்டுறான். பெரும்பான்மை இந்து சமூகத்தை ஒரு எம்பிஆர் இருந்துட்டு மிரட்டுறான். இருந்தாலும் நீங்கள் முதல் கட்டமாக, அடுத்த கட்டமாக அவனை அரசியல் ரீதியாக பழி வாங்குறது, அரசியல் ரீதியாக அவனை வந்து தோக்கடிக்கிறதுலாம் 2வது கட்டம். முதல் கட்டமாக எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். இஸ்லாமியர்கள் மட்டும் கொரியர் எஸ்டி கொரியர் வாழ்ந்துருமா? எஸ்டி கொரியர் நெட்வொர்க்கை சரி பண்ண முடியுமா? பெரும்பான்மை 85% இருக்கக்கூடிய இந்துக்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், அந்த எஸ்டி கொரியரை பயன்படுத்தினால் மட்டும்தான் எஸ்டி கொரியர் வாழும்.
ஸோ எஸ்டி கொரியரை புறக்கணிப்போம் என்ற முடிவுக்கு இந்துக்கள் வர வேண்டும் என்று உங்களது நேர்காணல் மூலமாக அன்பான வேண்டுகோளை இந்து மக்களுக்கு வைக்கிறேன். எஸ்டிபிஐ எடுத்த போராட்டத்துக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போய் கறி திங்க போகிறான், புரியுதுங்களா? ஏன் வீட்டில் வச்சு கறி தின்னா அந்த கறி செரிக்காதா? அங்கே தான் போகணும். பெட்டர் மார்க்ஸ் ரைட்டே தான் வேணுமான்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல. அப்போ அந்த மலையில தான் சார் இப்போ வந்து பாண்டி கோயில் இருக்குது. பாண்டி கோயிலில் பலி கொடுக்கறது என்பது அங்கே ஒரு பழக்க வழக்க நடைமுறையாக இருக்குது. தர்காவில் பலி கொடுக்கும் நடைமுறை எங்கே இருக்குது? மசூதியில் பலி கொடுக்கும் நடைமுறை எங்கே இருக்குது? ஏதாவது மசூதி வாசலில் ஆட்டை வெட்டினாங்க மாட்டை வெட்டினாங்கன்னு ஏதாச்சும் நடைமுறை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பக்ரீத் அன்னைக்கு அவர்கள் வீட்டு வாசலில் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை பூமிக்கு தானம் பண்ணணும்னு ஏதோ அவங்க மத கோட்பாட்டில் இருக்கிறது. அதை அன்னைக்கு இப்ராஹிம் ஐயா கூட சொன்னாங்க. ஆனால் பொது இடத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு எய்த்தாப்புல ஒரு தர்காவுக்கு எய்த்தாப்புல ஆடு மாடுகளை பலி கொடுப்போம், பலி கொடுக்க வேண்டியது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க நிரூபிக்க முடியுமா? அப்போ நீ அங்கே ஆட்டை கொண்டு போய் வெட்டுறன்னு சொன்னால் நீ வேணும்னே தானே செய்கிற. ஹிந்து மக்களை சீண்டி பார்க்க தானே செய்கிற. திருப்புரம் கொண்ட கோயில் ஹச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஹச்ஆர்என்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்கா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சம்மந்தமா? ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் போது மேற்கொண்டு இருக்கா? இல்லை, அவங்களுக்கு அவசியம் இல்லை. சேகர்பாபு தான் சொல்கிறாரு சார், திருச்செந்தூர் கோயிலில் நின்றுக்கிட்டு திருப்பதியில் போனால் 7 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் நிற்பானோ, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டானோளா அப்படின்ட்டு போகிறார். அதை நான் தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருந்தேன், அதை எடுத்து வீடியோவை போட்டாங்கன்னு சொல்லி அது விளக்கம் சொல்கிறாரு. ஏன் நீ தனிப்பட்ட முறையில் பேசினாலும் பத்திரிக்கையாளர் செஞ்சு பேசினாலும் நீ பேசுறது தப்பு தானே. உன் மனசுக்குள்ள வக்ரம் எண்ணம் இருந்தால் தானே இது வெளியே வரும். 24 மணி நேரம் 48 மணி நேரம் இப்போ பக்தன் போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் காத்துக்கிட்டு இருக்கான்னா ஒவ்வொரு 300 பேர் தங்குறதுக்கான இடம் இருக்குது. அவங்க 300 பேர் அங்கே உட்காரலாம், இளைப்பாறலாம். தாய்மார்கள் அங்கே குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பது தனியான ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குது. அங்கே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இலவச உணவு கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. அதனில அந்த கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நமக்கு தேவையான தண்ணி, ஜூஸு, சிப்ஸ் இதெல்லாம் மக்கள் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் அங்கே 48 மணி நேரம் காத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் பக்தர்களுக்கு வரல, சங்கடங்களை அனுபவிக்கல. இங்கே நின்றுக்கிட்டே இருக்கான், ஒன்றுமே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல, பசியில் நிற்கிறான். ஒரு டயபெட்டிஸ் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அவன் சாப்பிடணும். அவன் 8 மணி நேரம் மயக்க போட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டான்னா சேகர்பாபு நிற்பாராங்க? மனுஷனாட்டம் பேசுகிறாரா இருந்தாலும் அவர் எப்படி சார் சிக்கன் திருப்பரங்குன்ற மலையில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? ஹிந்துக்களின் எதிரி, ஹிந்துக்களின் துரோகி, ஹிந்துக்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஹிந்து மதத்திலிருந்து மிகப்பெரிய மத மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய ஒற்றை அஜெண்டா. அது அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் முஸ்லிம்களை வருடி கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போய் இஸ்லாமிய பற்றி வெகுஜன மக்களிடம் தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குறதே இந்த திமுக தான். 50 பேர் சாவதற்கும் 300 பேர் ஊனமுறுவதற்கும் காரணமாக இருந்த கோவை பாஷாவின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது போல் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து வந்து திருப்புரம் கன்ற மலையில பிரச்சனை பண்ணினால் இந்துக்கள் ஒருங்கிணைந்து போராடுவோம். தமிழ்நாடு முழுசும் போராடுவோம். தமிழ்நாடு முழுசும் இதை ஒருங்கிணைச்சு வந்து நாங்கள் எதிர்த்து நின்று போராடினா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இத்தனை வருஷம் பொறுமையாக பெற்றோம், இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்துக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஒவ்வொரு மசூதிக்கு முன்னால் போராட ஆரம்பிப்போம். எத்தனை மசூதிகள் இங்கு இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கூட திருக்கோயில்களின் நிலத்தில் எத்தனை மசூதிகள் இருக்குங்க? இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது, திருக்கோயிலுக்கு இந்து கோயிலுக்கு சொந்தமானதாக இருக்கும். அங்கே நீங்கள் எத்தனை மசூதி கட்டியிருக்கீங்க? அந்த மசூதிகள்லாம் இடிக்கணும்னு நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தா தாங்குவீங்களா? அதை செய்யலை. இது வரைக்கும் நாங்கள் செய்ய எங்களை வச்சிடாதீங்க. இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். நாங்கள் இப்படி நொங்கெடுக்க ஆரம்பிப்போம். நாளைக்கு எங்களுக்கு உணர்வு இருக்கிறது, எங்கள் பக்தி இருக்கிறது, எங்கள் சித்தாந்தம் இருக்கிறது. நாங்கள் இதற்காக எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையை மாநிலம் முழுசும் உருவாக்கிடாதீங்க. இந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வீரத்தை காட்டுறதுக்காக நவாஸ் கனி போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களது தூண்டுதலுக்கு ஆளாகி நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் நாங்களும் ரோட்டுக்கு வருவோம். அமைதியின்மை இங்கே இருக்கும். அந்த அமைதியின்மையும் மத துவேஷமும் இங்கே வளர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணீங்க. இஸ்லாமியர் சமூகம் முடிவு பண்ணணும். ஏதோ 4 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் 4 பேர் எம்பி ஆகிறதுக்கும் அவனை செய்கிற காட்டி கொடுக்கும் வேலையை அதற்கு நீங்கள் துணை போயிடாதீங்க, அதுக்கு அடிபணிச்சிடாதீங்க. இஸ்லாமிய சகோதரை கை குப்பி கேட்டுக்கிறேன். நீங்கள் செஞ்சால் நாங்களும் செய்வோம். நீங்கள் செய்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இத்தனை காலம் நாங்கள் விலகி இருந்தோம், இனிமேல் விலகி இருக்க மாட்டோம். நாங்களும் திருப்பி அடிப்போம்.
அது நிம்மதியை தருமா, அமைதியை தருமா, ஒரு நீ நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான சூழலை இங்கே உருவாக்குமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை நாங்களும் எடுப்போம். நீங்கள் அங்கே ஆட்டை வெட்டினா நாங்கள் பண்ணியை வெட்டுவோம்.